இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த பொருளை வச்சு ரெசிபி செய்கிறேன்னு. மாங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் மாங்காயை மேலே தோல் சீவி இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 7 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பழுத்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். புளிப்பு சுவை கலந்த மாங்காய் சட்னி சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நானும் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தால் உடனே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.